குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் ரொம்ப கிளியரா கிளாரிட்டியா என்னால அந்த முகத்தை ரெக்கவர் பண்ணவே முடியல. கம்ப்ளீட்டா பிளராவே இருக்கு. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. வேற எதுனா பண்ணி இந்த வீடியோவை என்னால ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர். திவ்யா, நம்ம கிளம்பலாம். பிரபு, உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க. ஓகே திவ்யா. வா. ருத்ரா சொன்ன மாதிரி இது சாதாரண பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாருமே கிரவுண்ட்ல நிக்கிறீங்க, ஆனா நான் லாபில நின்று பாக்குறேன். எனக்கு சில கிளாரிட்டி இருக்கு பூமிநாதன் சார். ருத்ரா வீட்ல, ருத்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையா பூமிநாதன் சார்? எல்லாமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. தொழில் போட்டியில இதெல்லாம் சகஜம்தான்னு ஆரம்பத்துல பல விஷயங்களை நானும் கண்டுக்காம தான் இருந்தேன். ஆனா தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வர வர அதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. கம்பெனில மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நானும் ருத்ராவை ஈஸியா சமாளிச்சிருப்போம். ஆனா இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளதான். யார நம்புறது, யார சந்தேகப்படுறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு.